Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஏற்கனவே கடந்த ஆண்டு நியூசிலாந்து, ஓமன், பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்தியா அதே வேகத்தில் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா, சிலி, பெரு, யுரேஷிய பொருளாதார யூனியன் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா தொடங்கியுள்ளது. கூடுதலாக ஆசியான் உறுப்பு நாடுகளுடனும் தென் கொரியாவுடனும் நடைமுறையில் உள்ள வர்த்தக ஒப்பந்தங்களையும் இந்தியா மறு ஆய்வு செய்து வருகிறது. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனுடன் செய்யப்பட்ட விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் காரணமாக 2024-2025 ஆண்டில் ஜிசிசியில் இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக நாடான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்தியாவின் ஏற்றுமதி $36.63 பில்லியன் இறக்குமதி $63.4 பில்லியன் இருந்தது. மேலும் இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2024-25 ஆண்டில் சுமார் $179 பில்லியன் அதிகரித்தது. இந்தியாவிலிருந்து வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கான ஏற்றுமதி 2023-24 ஆண்டில் $56.32 பில்லியன் இருந்தது. 2024-25 ஆண்டில் கிட்டத்தட்ட 1% அதிகரித்து சுமார் $57 பில்லியன் உயர்ந்தது. அதே ஆண்டு அந்நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கான இறக்குமதி முந்தைய ஆண்டின் $105.5 பில்லியன் இருந்து 15.33% அதிகரித்து $121.7 பில்லியன் உயர்ந்தது. சவுதி அரேபியா மற்றும் கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்யும் இந்தியா அந்நாடுகளுக்கு முத்துக்கள், விலைமதிப்பற்ற மற்றும் குறைவான விலைமதிப்புள்ள கற்கள், உலோகங்கள், செயற்கை நகைகள், மின் இயந்திரங்கள், இரும்பு, எஃகு மற்றும் ரசாயன பொருட்கள் போன்றவற்றை அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது. இந்த சூழலில் ஜிசிசி உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான குறிப்பு விதிமுறைகளில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. தொடர்ந்து இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தையை 6 அரபு நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தொடங்கியிருக்கிறது. இது கையெழுத்தாகும் நிலையில் இந்திய ஜிசிசி இருதரப்பு வர்த்தகம் இன்னும் பன்மடங்கு அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழமான பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதோடு வணிகப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தடையற்ற ஓட்டத்தை செயல்படுத்தும் இந்த வர்த்தக ஒப்பந்தம் முதலீடுகளை ஈர்க்கும் என்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் மற்றும் பிராந்தியத்திற்கான உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் என்றும் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.